ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், கிரிக்கெட் தான். எஸ், என்ன தனியாக பேச போகிறப்ப புதுசான்னு கேட்பீங்க. ஜடேஜா நிறைய பேர் கேட்டீங்க, என்ன சார் அது அப்படி அவுட்டு கொடுத்துட்டாரு, யாரும் ஸ்டம்பில் அடித்த மாதிரி தெரியல, முதுகு பால் மாதிரி விளாட்றாங்க, முதுகுல அடிச்செல்லாம் அவுட்டான்னு கேட்டார் ஒருத்தர் காமெடியாக. அப்ட்ராக்டிங் த ஃபீல்ட் அப்படி ஒரு டிஸ்மிசல் இருக்குது. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் நான் விவரிக்கிறேன். என்ன ஆச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் ஜடேஜா ஃபீல்டில் இருக்கும்போது ஜடேஜா நான் ஸ்ட்ரைக்கருக்கு ஓடுறாரு, சஞ்சு சாம்சன் பால் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கில் ரன் அவுட் பண்ண த்ரோ பண்ணுறாரு. ஜடேஜா அப்படியே பின்னாடி பார்க்காம நேராக போய் இருந்து அவர் முதுகில் பட்டிருந்தா அது அவுட்டு கிடையாது. அவர் திரும்பி பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி கொஞ்சம் நவந்தார். பார்த்தீங்களா, கொஞ்சம் நவர கூட இல்லை, திரும்பி பார்த்து தான் தப்பு. தட் மீன்ஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்டிங் பார்த்து நீ வேணும்னு வந்த அப்படின்னு தான் சஞ்சு அப்பீல் பண்ணது. தேர்ட் அம்பேர்லாம் ரிவ்யூ போட்டு பார்த்து ஆமாம் அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்ட். அது தாராளமாக எந்த கேப்டன் இருந்தாலும் அப்படி தான் கேட்பாங்க. நான் நேராக போட்டுருவோம், அவர் திரும்பி பார்த்து நான் குறுக்க ஓடி வந்துட்டாருன்னு. அப்படி பண்ண இது எப்படி நான் கேட்ச் பிடிக்கும்போது திடீர்னு நடுவில் போய் பேட்ஸ்மேன் நின்னாலாம் எப்படி பண்ணுவாங்களா அது மாதிரி. ஸோ அவர் திரும்பி பார்த்து அந்த ஒரு செகண்ட், அதனால தான் அது அவுட்டு கொடுத்தது. அப்ஸ்ட்ராக்டிங் அவ்வளோ பெரிய ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். ஹீட் ஆஃப் த மூமெண்ட் நடக்கிறதா அதெல்லாம். ஐயோ அவுட் ஆகிட போகிறோமா, ஏன்னா ரன் ரேட் முக்கியம், மேட்ச் ஜெயிக்கணும், டஃப் பிச்சு வேறு, ஸ்கோர் பண்ண முடியல, அதுக்கு அப்புறம் பார்த்தா டெய்ல் வந்துடும், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தாரு. அதான் சாகுன்னு பிடிச்சிக்கிட்டார் அவர். நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இவர் ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை. நம்ம இந்தியாவில் அமர்நாத் 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு இது மாதிரி. மொஹிந்தர் அமர்நாத், ஆமாம், 1986 ஒன்று, 1989 ஒன்று. இவ்வளோ ரீசெண்டாக ஆஞ்சலோ மேத்யூஸு 30 செகண்டாக என்னமோ உள்ளே வரணும். அவர் உள்ளே வந்து பொறுமையாக பேடு கிட்டலாம் கட்டி குஞ்சு க்ளவுஸ் எடுத்து பார்த்தோன்னா ஆவிஸ் ஆட்னு எதிர் டீம் கிடச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக விட்டா குளிச்சு சோப்பு போட்டு இங்கே ரெடி ஆகிடும் ஒரு பேருக்கு. இந்த மாதிரி அவர் அவுட் கொடுத்தாங்க ரீசெண்டாக, டைம் அவுட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் இன்டர்நேஷ்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அது ரொம்ப ஃபேமஸ். அவர் இந்த மாதிரி ஓடுற பாலை டக்குன்னு பிடிக்கிறது, ஸ்டம்பில் போகிறது. மொஹிந்தர் அமர்நாத் அதான் நான் சொன்னேன், 1986 தேடி பாருங்கள். ஒரு ஸ்டம்புக்கு போகிற பாலை கையால் பிடிச்சிடுவார் பேட் பண்ணும்போது, டிஃபென்ஸ் பண்ண போகும்போது. அண்ட் அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்டுன்னு தான் அர்த்தம் அது. அதே மாதிரி 1989 இன்சாமல் ஆக்கு 2006 அது மாதிரி ஒரு வாட்டி அவுட் ஆனார். முகமது ஹஃபீஸ், பொதுவாக பாகிஸ்தானி பிளேயர் நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம். 2013 அன்வர் அலின்னு ஒருத்தர் இருக்கார், ஆல்ரவுண்ட் பையன், அவரும் 2000. பென் ஸ்டோக்ஸே பாருங்கள் 8 பண்ணியிருக்காரு 2015 ஆஷஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அது ஒன் டே ஆஷஸ் இதாக தெரியல. அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது ஏன்னா. அண்ட் முஸ்தபிசுர் ரஹீம் ரீசன் அது மாதிரி அவுட் ஆனார்னு நினைக்கிறேன், டைம் அவுட்டுன்னு. ஸோ மெனி இருக்குது. அண்ட் இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன் திரும்ப இல்லையா ஜடேஜா, அதுதான் முக்கியமான ரீசன் அவங்க அவுட்டு கொடுத்ததுக்கு, திரும்ப ரீப்ளே போட்டதுக்கு. ஏன்னா சஞ்சு சாம்சன் டேரக்டாக த்ரோ பண்ணுறாரு, சம்பளப்படுதோ இல்லையோ, நீ ஏன் திரும்பி பார்த்த, யூஆர் அப்ஸ்ட்ராக்டிங் த ஃபீல்ட். திரும்பி பார்த்து நீ ஓடினதுனால என்னோட அட்டென்ஷனும் அப்படி இதுவாகிடுச்சுன்றது தான் அதோட அர்த்தம். ரூல் புக்கில் இருக்குது அது. இட்ஸ் அ டிஸ்மிசல், இட் இஸ் அவுட். நீங்கள் எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன சார் போங்க அடிச்சிட்டாங்க அப்படிம்பீங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி மென்கண்ட் அப்படின்னு ஒன்று அவுட் பண்ணார், ஞாபகம் அஸ்வின் பட்லர். ஓரத்துக்கு ரன்னப் எடுத்தார், அதுக்குள்ளே இங்கே ஸ்டம்ப் பெயில்ஸ் எடுத்துட்டார் போலிங் அண்டில். அது வித்தின் த லா தான். புக்கில் அவுட்னா அவுட்டு தான். என்ன ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லைன்னுவீங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டில் 99 ஒருத்தர் இருக்கார், கேட்ச் விட்டுடலாமா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இல்லை, கேட்ச் விட வேண்டியதான். 100 அடிக்கிறாரில் இல்லை, இன்னும் இட்ஸ் அ சீரியஸ் கேம். எல்லாரும் க்ளூ டு த டெலிவிஷன். அவங்க கிரவுண்டில் வந்து மேட்ச் பார்க்குறாங்க. அவங்க ஸ்டேக்கு அடுத்த வருஷம் மெகா ஆப்ஷன் வந்து ஸோ மெனி திங்ஸ் இருக்கும்போது வித்தின் த ரூல் ஆஃப் கேமில் தான் பாருங்கள். இந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டில் இங்கே வேலை கிடையாது. இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அம்பேர் தேவையில்லையா, எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்னு அவுட் ஆகிட்டு போயிட்டு இருக்கலாமே. போல்டானாலே போக மாட்டாங்க, எல்பிடபிள்யூன்னு நினச்சி பாருங்கள். எனிவே, ஸோ கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம் அந்த அப்ஸ்ட்ராக்டிங் ஃபீல்டு ரூல் என்ன சொல்லுதுன்னு. ரூல் நம்பர் சோன்ஸ் எல்லாம் தெரியல, நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்னேன் அவுட் ஆனது. இன்னும் நிறைய பேர் அவுட் ஆனது. ரமேஷ் ராஜா அவர்லாம் அவுட் ஆயிருக்காரு. அண்ட் இந்தியாவில் இதாக செகண்ட் நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு மொஹிந்தர் அமர்நாத். அதுக்கப்புறம் யார் இந்த மாதிரி அவுட் ஆனதோ எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். மொத்தத்தில் இதுதான் அப்டேட் பண்ணிட்டேன் அப்ஸ்ட்ராக்டிங் ஃபீல்டு. ஸோ இப்படியும் டிஸ்மிசல் இருக்குது. ஜாக்கிரதை பிளேயர்ஸ், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு பார்க்கில் சுற்றுறவரில் சுற்றி இருக்க முடியாது பீச்சில். ரைட், கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.